வினோத நோயின் காரணமாக கடந்த 9 ஆண்டுகளாக வாத்தை போல நடந்து கொண்டிருக்கிறார். கிளாந்தான் தும்பாட் கம்போங் கேரோங் பகுதியைச் சேர்ந்த ஹயாத்தி இப்ராஹிம். தற்போது 48 வயதாகும் ஹயாத்தி முதலில் இயல்பாகத்தான் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் 9 வருடங்களுக்கு முன்னர் அவர் நடப்பதற்கு மிகவும் அவஸ்தைப்பட்டார். ஒரு கட்டத்தில் மற்றவர்களைப் போல நேராக நடக்க முடியாமற் போகவே அவர் நடை வாத்து நடையாகி போனது. அது திடுதிடுப்பென்று நேர்ந்துவிட்ட ஒரு சூழல். அவரால் நேராக நிற்கக்கூட முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் கீழே அமர்ந்தவாறு தான் அவரால் இயங்க முடியும். ஹயாத்தியின் 2 பிள்ளைகளுக்கும் கூட இதே நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மொத்தம் 7 பிள்ளைகள் இவருக்கு. ஆனால் குடும்ப சூழல் காரணமாக அதில் 4 மற்றவர்களிடம் வளர கொடுத்து விட்டாராம். ஹயாத்திக்கும் அவரது ஒரு பிள்ளைக்கும் மாதம் தலா 300 ரிங்கிட் சமூக நல உதவி வழங்கப்படுகிறது. ஆனால் பல நேரங்களில் செலவுகளை சமாளிக்க முடியாது போகும்போது அவர் கொத்தாபரு நகருக்கு சென்று யாசகம் பெற்று காலம் கடத்துகிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.